ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். 15 வருஷம் கழிச்சு சுந்தர்சி வடிவேலு ஒன்றா திரும்ப சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்காக நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அப்படி அவங்களா கூட்டின எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படம் தான் கேங்கர்ஸ். கேங்கர்ஸ் அது என்னங்க கேங்ஸ்டர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் பதில் வந்து ட்ரெய்லர்லேயே சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் ஒன்று சொன்னாங்க. படத்தில் எக்ஸ்ட்ரா வேறு சொல்லிட்டாங்கன்னா அது கிடையாது. ட்ரெய்லரில் என்ன சொன்னாங்களோ அதுதான் பதில், அதே வச்சுக்கேன் அப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, படத்தோட கதை எங்கெங்கேயோ போகுது. ஒரு மாதிரி சரி ஓப்பனிங் மட்டும் சொன்னோம்னா, அரசம்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அரசன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. முடியரசன் மலையரசன் அப்படி இப்படின்ட்டு. ஒரு அண்ணன் வந்து இல்லை, ஒரு 2 தம்பி தான் இருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் நடத்துறது, அப்புறம் ஏதோ கார்பரேஷனில் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் கிரைம்லாம் பண்ணி தர்றாங்க. அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் அவங்க ஸ்கூல்லேயே ஹீரோயின் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து அநியாயத்தை கண்டா பொங்குற ஹீரோயினாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிள்ளைய செல்லமாக பார்த்துட்டு இருக்காங்க. அது டேலண்டான பிள்ளையா இருக்குது. அது பார்த்தா கொஞ்ச நாள் காணாமல் போயிடுது. அதனால் அவங்க வந்து கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடுறாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் வந்து ஒரு போலீஸ் வந்து அந்த ஊருக்கு அனுப்புகிறாப்புல. அதே டைமில் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிடி மாஸ்டர் வந்து சுந்தர்சி வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. சுந்தர்சி தான் அந்த போலீஸா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதே ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டராக வந்து வடிவேலு இருக்காப்புல. இப்போ இங்கே வந்து சேர்ந்த சுந்தர்சி வடிவேலு இவங்க சுந்தர்சி வந்து எதுக்காக இங்கே வந்து சேர்ந்தார், அப்புறம் அவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் காணாமல் போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த கதை எதை நோக்கி போச்சு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்குமான விடை தான் இந்த கேங்கர்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வழக்கமாக சுந்தர்சி பண்ணால் என்ன எதிர்பார்ப்பாங்க? அதான் நான் ஒரு 3 ரிவ்யூவாக சொல்கிறேன். அதாவது ஒரு கலர்பொடி, காமெடி, கொஞ்சம் கிளாமரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூவி வண்டியை ஓட்டுவார் சுந்தர்சி. விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாகத்தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. சரி, அந்த வண்டி இது வரைக்கும் நிற்காமல் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறதான். ஏன்னா தலைவனுக்கு தான் வந்து எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் எப்படி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து நம்ம மற்ற படம்லாம் பார்த்தோம்னா என்னங்க லாஜிக் இல்லை, என்னங்க காமெடி பார்த்துலாமோ, தலைவன் படத்தில் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, லாஜிக் இல்லைன்னா என்னங்க அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணிடுறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்துடுறாப்புல. அது மிகப்பெரிய டேலண்ட் தான். அதுக்கு தலைவனை பாராட்டணும். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இந்த படம் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுலேருந்து சற்றே மாறுபடுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து மோர் ஆஃப் ஒரு மாதிரி ஹெய்ஸ்ட் த்ரில்லர் மாதிரி தான் போகுது. அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க ஒரு 100 கோடி வந்து ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி ஹெய்ஸ்ட்டாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அதுக்கு ஒரு மாதிரி அது என்ன இது எப்படி அங்கே அரைவாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அதை பார்த்தா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி காமெடி வேணுன்னே வச்சுருக்காங்க ஆர்கானிக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நார்மலாக எழுதியிருந்தாங்க ஒரு ட்ராமா மோட்லேனா இது பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு ஹிஸ்ட் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்க வேண்டிய படம். அது சுந்தர்சி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து வடிவேலை உள்ளே வச்சு இது ஒரு காமெடி படமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து பார்த்துக்கிட்டா வடிவேலு தான் தலைவன் 15 வருஷம் கழிச்சு சுந்தர்சி கொடுக்குறாப்புல. ஏற்கனவே கொடுத்த கம்பேக் மாதிரி எதுவும் கத்தி சண்டை நாய் சேகர மாதிரி ஆயிருமோ அப்படின்னு கொஞ்சம் மீதியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஒரு 20 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு ஓகே அங்கங்கே தலைவன் காமெடியை போட்டு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதெல்லாம் ஓரளவுக்கு சிரிப்பரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கெட்டப்பெல்லாம் போட்டு அப்போ அந்த செகண்ட் ஹாஃபில் போகிற மிஷன் காமெடி எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து வடிவேலு ஒரு மெயின் பில்லராக பல வருஷம் கழிச்சு ஒரு படத்துக்கு மாறி நிற்கிறார் அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்து முடிஞ்சது. கை எங்க இருக்கு, மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு, அது களத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. அதுக்கப்புறம் சுந்தர்சி வந்து அவர் தான் எழுதியிருக்காருங்காட்டி கிளவராக வந்து அவர் மேலே எதையும் ட்ராவல் பண்ண விடாமல் அவர் கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சுக்கிட்டு இவங்க மற்ற எல்லாத்தையும் வச்சு ப்ளே பண்ணிட்டாரு. அதனால் வந்து அவரும் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு மட்டும் வருவாப்பில் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து எடுத்து நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேத்ரின் தெரசா, பகவதி பெருமாள், முனிஸ், வந்து ஹரிஷ் பேரடின்ட்டு மைன் கோபின்னு அருள்தாசன் நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்தெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இதில் ஒரே ஒரு சிரிப்பான விஷயம் என்ன, கேத்ரின் தெரசா ஒரு நல்ல டீச்சர், அவங்க பாருங்கள் இந்த ஸ்கூலில் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அவங்களே கூப்பிட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க என்று அது அநியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல டீச்சர் அப்படி இப்படிங்கிறாங்க, அது ஒரு வடிவேல் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஆட வச்சுருந்தாங்க. அந்த சீனுக்கு அந்த பாட்டு தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி இருந்துட்டு போட்டோம், சுந்தர்சி படம் அந்த லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட எனக்கு பயங்கர ஃபன்னாக ஃபீல் ஆனது வந்து இந்த இன்ட்ரோல் பேக் முன்னாடி ஒரு ஃபைட் வரும், அதான் ஒரே ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபைட்டில் பார்த்தா ஹீரோயினை கொலை ட்ரை பண்ணுவாங்க. நினச்சிருந்தா அவங்க ஹீரோயின் ஈஸியாக கொண்டிருக்க முடியும், ஆனால் அவங்க வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுற வரைக்கும் ஹீரோயினை கொல்ல மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சி காத்திருந்தானுங்க நிறையா சீனில். எனக்கு அதை பார்க்கும்போது அந்த ஃபைட்டை பார்த்து சிரிப்பாக வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் பார்த்து வழக்கமான சுந்தர்சி படங்களில் வந்து இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸு அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்கேன். இதில் பார்த்தா பயங்கரமாக ட்விஸ்ட் டர்ன் வச்சுருக்காங்க. இந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதில் வாணி போஜன் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட்டோட வச்சு முடிச்சு அப்புறம் பார்ட் 2க்கெல்லாம் லீடு கொடுத்து வழக்கமான தலைவன் வந்து அரண்மனை யூனிவர்ஸ் மாதிரி ஒரு கேங்கஸ் யூனிவர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. நீ ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு மறுபடியும் ஒரு ஹீஸ் த்ரில்லர் எடுத்து அது கேங்கஸ் 2 அப்படின்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை, அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம். இது ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அரண்மனை பார்ட் 5 ட்ராப் பண்ணிட்டு கேங்கஸ் பார்ட் 2ல இறங்க ஒரு தலைவன் பண்ணக்கூடிய ஆள் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி டெக்னிக்கலாக எல்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து பாட்டெல்லாம் எங்கே போட்டாங்க என்னன்னு மறந்தே போச்சு. மியூசிக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேமரா ஒர்க்கு மற்ற எடிட்டிங்ஸு அதெல்லாம் வந்து நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஜிக் வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாகி போச்சு. அதனால் சுந்தர்சி படம் அதையும் பார்க்க வேண்டியதில்லை. மற்றபடி காமெடி ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஓகே. ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக அங்கேயும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல, அது வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் மோடில் போயிடுச்சு. அதனால் அங்கங்கே தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. அதனால் ஓகேவாக தான் இருக்குது காமெடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது வடிவேலுக்கு கம்பேக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா வடிவேலுக்கு கம்பேக் தான். ஏன்னா அவர் தான் படத்தை வந்து ஹீரோ சுந்தர்சியாக இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறது வந்து வடிவேலாக தான் நின்றாரு அப்படிங்கிற மாதிரி, அதனால் அவருக்கு ஒரு கம்பேக் தான் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அந்த மிஷனாக போகிற காமெடியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மிஷன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்தடுத்து இவர் ஒரு சார்லஸ் அப்படின்னு ஒரு கெட்ட போட்டு போவார், அந்த காமெடியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 40 நிமிஷம் வந்து அந்த தியேட்டரில் தெரிச்சிருப்பாங்க, அந்த காமெடியாக இருக்கட்டும். அதுக்கு சைட் பை சைடாகவே அது ஒரு மாதிரி அதுவும் த்ரில்லர் ஜோனில் தான் போகும், அவங்க ஹீஸ்டவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அதெல்லாமே வந்து நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து தலைமை மட்டும் எழுதலை, வெங்கட்ராகவன்ட்டு அவரும் சேர்ந்து திரைக்கதை வசனமெல்லாம் எழுதியிருக்காப்புல. அதனால தான் இது வந்து ஃபுல்லாக ஒரு காமெடி சுந்தர்சி மோடு இல்லாமல் ஒரு மாதிரி த்ரில்லர் மோடுக்குள்ளே படம் போயிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, வழக்கமாக அந்த படத்தை வந்து இப்படி பிரிப்பாங்க. இது வந்து எல்லா தேட்டர்லையும் பார்க்கலாம், ஓடிடிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்கும். சில ஓடிடி படம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இப்போ வர படத்தில் இது தேட்டரில் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குட் பேட் அக்லி ஆகட்டும், இந்த கேங்கஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் க்ரௌடாக பார்த்து உட்காந்திங்கன்னா வா என்ட்ரிக்கெலாம் கத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த காமெடிக்கெலாம் க்ரௌடோட சேர்ந்தா அது தனியாக சிரிப்பு வந்துடும், இல்லைனா மொத்தம் சிரிக்கிறத பார்த்தா சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மோடில் இருக்கும். தனியாக பார்த்தோம்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாதிரி தியேட்டர் ஒன்லி வாட்ச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள படங்கள் மூவ் ஆகுது, அது தியேட்டர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்கு. இப்படி மொத்தத்தில் இந்த படம் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டா எனக்கு ஒரு எபோ ஆவரேஜாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. Thanks for watching.